ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது அரிசி ரொட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க கழுவிட்டு. இப்போ இதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவோட காரம்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போ ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்ல, சும்மா லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கலந்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது, ரொம்ப கெட்டியாக அரைக்க வேணாம். இப்போ மாவை வந்து நம்ம இதோட நல்லா சேர்த்து வேக விட போகிறோம். அதுக்காக தான் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்க சொன்னேன். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவு சீக்கிரம் வேகாது. இப்போ மாவு வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும், ரொம்ப கெட்டியாக வேணாம். கொஞ்சம் நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறி வரணும். ஆறின அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 8 உருண்டை பக்கம் வந்துச்சு. இப்போ நான் தோசைக்கல்லை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் நம்ம ஒரு உருண்டை எடுத்து கையில் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. உங்களால் எவ்வளோ லேசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி விடுங்க. நீங்கள் தோசைக்கல்லுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் கவர் கூட அதில் கூட தட்டிக்கலாம். இல்லைன்னா வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் நல்லா தட்டியாச்சு. இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி சுட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி ரொட்டி. நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி ரொட்டி சூப்பராக வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.